என்ன क्वेश्चन கொடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் சம் பாத்தீங்கன்னா வெரிஃபை தி ஃபாலோயிங் ஈக்குவாலிட்டிஸ் கொடுத்திருக்காங்க சோ ஆல்ரெடி நம்ம முன்னாடி இன்ட்ரோடக்ஷன் பார்ட் பார்த்திருக்கோம் அதனுடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன் அதுல வந்து என்னென்ன ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணனும் என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் எப்படி போட்டுருக்காங்க அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன் சோ இந்த சாப்டருக்கு முன்னாடி இருக்க எக்ஸாம்பிள்ஸும் கான்செப்ட்டும் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன் அதனுடைய லிங்க் வந்து ஐ பட்டன்ல இருக்கு என் ஸ்கிரீன்ல இருக்கு அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் இருக்கு நீங்க போய் பார்த்துக்கலாம் இப்போ இந்த சம் வந்து எப்படி போடுறது அப்படின்றத பார்க்கலாம் சோ வெரிஃபை தி ஃபாலோயிங் ஈக்குவாலிட்டிஸ்னா இங்க இருக்க வேல்யூ வந்து 1 தான் அப்படின்றத நம்ம சொல்லணும் சோ எப்படி வெரிஃபை பண்றது ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம் அப்போ sin ஸ்கொயர் 60 degree plus cos square 60 degree equal to so sin 60 க்கு நமக்கு அந்த டேபுலர் காலம் பெரிய டேபுலர் காலம்ல நமக்கு வேல்யூ தெரியும் sin 60 ஓட வேல்யூ ஓகேவா அப்ப sin 60 நமக்கு என்ன வேல்யூ அப்படினு பாத்தீங்கன்னா √3 divided by 2 ஓகே இங்க நமக்கு என்ன இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா ஸ்கொயர் இருக்குது சோ அப்ப ஸ்கொயர் எழுதிக்கணும் ஓகே பிளஸ் cos 60 ஓட வேல்யூ நமக்கு 1/2 தெரியும் அந்த டேபுலர் காலம்ல சோ ஸ்கொயர் இருக்கனால நம்ம ஸ்கொயர் எழுதிக்கலாம் இப்போ இத சிம்பிளிஃபை பண்ணலாமா சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் இந்த ஸ்கொயர் அண்ட் ரூட் கேன்சல் ஆயிடும் அப்போ 3 மட்டும் தான் கிடைக்கும் கீழ பாத்தீங்கன்னா 2 க்கும் ஸ்கொயர் காமன் தானே அப்ப 2 2s ஆர் நமக்கு 4 வரும் ஓகே பிளஸ் 1 ஸ்கொயர் வந்து நமக்கு 1 2 ஸ்கொயர் வந்து நமக்கு 4 ஓகே இப்போ கீழ ரெண்டும் சேமா இருக்கு அப்ப எல்சிஎம் எடுத்தா காமனா 4 வரும் மேலே ஆட் பண்ணலாம் ஆட் பண்ணா அப்ப 4/4 ன்னு கிடைக்கும் சோ கேன்சல் பண்ணா நமக்கு 1 ன்னு கிடைக்கும் சோ நம்ம இந்த வேல்யூ வந்து 1 தான் அப்படின்றதை நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம் வெரிஃபை பண்ணிட்டோம் இப்போ நம்ம நெக்ஸ்ட் செகண்ட் சம் பார்க்கலாம் செகண்ட் சம்ல பாத்தீங்கன்னா 1 + tan square 30 டிகிரி கொடுத்திருக்காங்க சோ இப்போ இத எழுதலாமா 1 + tan square 30 டிகிரி சோ இப்போ 1 + tan 30 உடைய வேல்யூ என்னன்னா 1/√3 சோ ஸ்கொயர் இருக்கனால நம்ம ஸ்கொயர் போட்டுக்கறோம் ஓகே இப்போ பாத்தீங்கன்னா இத சிம்பிளிஃபை பண்ணலாம் இப்போ சோ 1 + 1 divided by 1 ஸ்கொயர் வந்து நமக்கு 1 தான் சோ √3 the whole square வந்து சேம் ஸ்கொயர் அண்ட் ரூட் கேன்சல் ஆயிடும் சோ 3 மட்டும் தான் நமக்கு இங்க கிடைக்கும் சோ அப்ப இந்த 3 இந்த சைடு எடுத்துட்டு போய்லாமா அப்ப எடுத்துட்டு போனா நமக்கு என்ன கிடைக்கும் 3 1s are 3 plus 1 whole divided by 3 ன்னு வந்துரும் அப்ப 4 divided by 3 அப்படி சொல்லி நமக்கு ஆன்சர் கிடைக்கும் ஓகேவா சோ இத நம்ம அப்படியே வச்சுக்கலாம் இப்போ நமக்கு இந்த சைடுல secant square 30 இருக்கு சோ இதோட வேல்யூ நம்ம தனியா ஃபைண்ட் பண்ணிட்டு அதுவும் இதுவும் ஈக்குவலா இருக்கான்னு பார்க்கலாமா சோ இப்போ secant square 30 டிகிரி சோ அப்ப secant 30 ஓட வேல்யூ நமக்கு தெரியுமா அப்படினு பாத்தீங்கன்னா தெரியும் சோ secant 30 ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா 2 divided by √3 2 divided by √3 the whole square ஏனா ஸ்கொயர் இருக்கனால நம்ம ஸ்கொயர் எழுதிக்கிறோம் 2 2s ஆர் நமக்கு 4 வரும் √3 the whole square நமக்கு என்னது 3 தான் அப்ப 4 divided by 3 கிடைச்சிருக்கு சோ இந்த வேல்யூவும் ஈக்குவல் சோ hence proved okay hence verified ஓகே இப்போ இந்த இதுக்கு கிடைச்ச வேல்யூவும் இதுக்கு கிடைச்ச வேல்யூ நமக்கு ஈக்குவல் இந்த சம்ல பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து மொத்தமா நமக்கு 1 தான் கிடைச்சிருக்கு ரைட் சைடுலயே நமக்கு 1 தான் இருக்கு சோ இங்க பாத்தீங்கன்னா ரைட் சைடுலயும் ஒரு வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கு இங்க பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடுலயே நமக்கு கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கு சோ அதனால நம்ம வந்து தனித்தனியா போட்டு ரெண்டுத்துக்கும் ஒரே வேல்யூ இருக்குதான்றதை நம்ம கண்டுபிடிச்சோம் ஓகேவா இப்போ இந்த தேர்ட் சம் பார்க்கலாம் தேர்ட் சம் பார்த்தா உங்களுக்கு இன்னும் நல்லா ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் தேர்ட் சம்ல பாத்தீங்கன்னா நமக்கு இங்க ஒரு இந்த வேல்யூஸ் இந்த வேல்யூவும் ஈக்குவல் டு இந்த வேல்யூவும் ஈக்குவல் டு இந்த வேல்யூ மூணுமே ஈக்குவல் அப்படின்றதை நம்ம ப்ரூஃப் பண்ணனும் சரியா அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம இத எடுத்துக்கலாம் அப்புறம் நம்ம இத எடுத்துக்கலாம் மூணுத்துக்கும் ஆன்சர் என்ன வருதுன்றதை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இப்ப cos 90 degree so cos 90 degree னா டைரக்டாவே நமக்கு வேல்யூ தெரியும் என்ன வேல்யூ cos 90 = 0 அப்ப இந்த இதுக்கும் 0 வருதான்னு செக் பண்ணலாம் இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம முடிச்சிட்டோமா இப்போ இரண்டாவது எடுக்கலாமா 1 - 2 sin square 45 degree ஓகே இப்போ 1 - 2 sin 45 உடைய வேல்யூ நமக்கு என்ன தெரியும் 1 divided by √2 ஓகே whole square ஸ்கொயர் இருக்கனால நம்ம ஸ்கொயர் எழுதுறோம் வெறும் sin 45 னா இது 1/√2 ஓட முடிச்சிரணும் இங்க ஸ்கொயர் இருக்கனால நம்ம ஸ்கொயர் எழுதுறோம் இப்போ 1 - 2 1/√2 சோ இது சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் 1 - 2 1 ஸ்கொயர் வந்து நமக்கு 1 √2 the whole square வந்து ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆயிடும் வெறும் 2 மட்டும் தான் இருக்கும் அப்ப இந்த 2 கேன்சல் ஆயிடுமா 1 - 1 வந்து நமக்கு 0 ன்னு கிடைச்சிருச்சு இப்போ நம்ம நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் எடுக்கறோம் சோ அப்ப 2 cos square 45 degree minus 1 2 cos 45 உடைய வேல்யூ நமக்கு என்ன தெரியும் 1/√2 so 1/√2 whole square னு வரும் minus 1 so இங்க என்ன கிடைக்கும் நமக்கு 2 1 ஸ்கொயர் வந்து நமக்கு 1 √2 ஸ்கொயர் வந்து நமக்கு ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆயிடும் so 2 மட்டும் தான் இருக்கும் minus 1 இங்க 2 கேன்சல் ஆயிடுச்சு அப்போ 1 - 1 வந்து நமக்கு 0 ஓகேவா சோ அவ்வளவுதான் இந்த சம் சோ இந்த சம்ல பாத்தீங்கன்னா நமக்கு இதுவும் இதுக்கு கிடைச்ச வேல்யூ 0 இதுக்கு கிடைச்ச வேல்யூ நமக்கு 0 இதுக்கு கிடைச்ச வேல்யூ நமக்கு 0 சோ இந்த சம் பாத்தீங்கன்னா hence verified அப்படினு சொல்லி நம்ம எழுதிரலாம்
ஓகே, நம்ம வெரிஃபை பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இப்போ ஃபோர்த்து சம் இருக்குது. ஃபோர்த்து சம் பார்க்கலாம். இப்போது ஃபோர்த்து சம்மில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த ஃபுல் எக்ஸ்ப்ரெஷனும் என்னது sin 30 டிகிரி cos 60 டிகிரி ப்ளஸ் cos 30 டிகிரி sin 60 டிகிரி ஈக்குவல் டு sin 90 டிகிரி நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு இது ஃபுல்லாக எக்ஸ்ப்ரெஷனுக்கு நம்ம என்ன வேல்யூ வருதுன்றதை ஃபைண்ட் பண்ணிக்கலாமா? ஸோ அப்போ sin 30 டிகிரி cos 60 டிகிரி ப்ளஸ் cos 30 டிகிரி sin 60 டிகிரி. ஸோ இதுக்கு என்ன வருதுன்றதை பார்ப்போம். இப்போ sin 30 அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? sin 30யோட வேல்யூ 1/2. ஓகே, அடுத்தது cos 60, காஸில் 60க்கு பார்க்கணும் கரெக்டாக. அப்போ நம்ம அதுக்கும் 1/2 தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஓகே, அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம்? ப்ளஸ் cos 30, காஸோடைய 30யோட டிகிரியில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா √3/2. sin 60யோட வேல்யூவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு √3/2ன்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த மாதிரி கிடச்சிருக்கு. இதெல்லாமே அந்த டேப்லெட் காலமில் இருக்கிறது தான், வேறு எதுவுமே கிடையாது. இப்போ பாருங்கள், நம்ம என்ன பண்ணுறோன்னா 1 × 1 1, 2 2s நம்மளுக்கு 4 ப்ளஸ் √3 × √3 நம்மளுக்கு என்னது 3. ஏன்னா √3 × √3 வந்து நம்மளுக்கு என்ன வரும்? √3 தான் ஹோல் ஸ்கொயர்னு வரும். ஸோ இப்போ ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகிட்டா வெறும் 3 தான் இருக்கும். ஸோ அந்த கான்செப்ட் தான் இது. ஸோ √3 × √3 வந்து நம்மளுக்கு 3, 2 2s நம்மளுக்கு 4. ஸோ கீழே சேமாக இருக்குது. அப்போ நம்ம எல்சிஎம் காமன் எடுக்கலாமா? அப்போது 1 + 3ன்னு வரும். ஸோ 4/4 கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு 1ன்னு கிடைக்கும். இப்போ இதுக்கு வந்து வேல்யூ 1ன்னு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம ரைட் சைட் பார்க்கலாமா? அப்போ sin 90 டிகிரியோட வேல்யூ நம்மளுக்கு என்னது 1. ஸோ அப்போ இந்த வேல்யூவும் நம்மளுக்கு 1, இந்த வேல்யூ நம்மளுக்கு 1. அப்போ ரெண்டுமே ஈக்குவல். அப்போ ஹென்ஸ் வெரிஃபை பண்ணிட்டோம். ரெண்டுத்துக்கும் ஒரே வேல்யூ தான் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இப்போ நம்ம செகண்ட் சம் எப்படி போடுறது அப்படின்றத பார்க்கலாமா? ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் த ஃபாலோயிங். ஸோ இந்த கொடுத்துருக்க இதுக்கு ஃபுல் எக்ஸ்ப்ரெஷனுக்கு நம்ம வேல்யூ என்ன அப்படின்றத ஃபைண்ட் பண்ணணும். வெறும் இது மட்டும் தான், ப்ரூஃப் பண்ண வேண்டியதெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த ஃபுல் எக்ஸ்ப்ரெஷனுடைய வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். இப்போ நம்ம அப்படியே போடலாமா? இப்போ tan 45 உடைய வேல்யூ என்ன இருக்குது? tan 45 வந்து நம்மளுக்கு 1. ஓகே, கொசிகண்ட் 30, கொசிகண்டில் 30யோட வேல்யூ என்னது 2 ப்ளஸ் சீக்கெண்டில் 60யோட வேல்யூ என்னது? சீக்கெண்டில் கரெக்டாக 60யோடதில் பார்க்கணும். அப்போ 2ன்னு நம்மளுக்கு கிடைக்கும். அப்புறம் காட்டில் 45 பார்க்கணும். காட்டில் 45 பார்த்தா 1. tan 45 cot 45 1 தான். ஏன்னா இதனுடைய ரெசிப்ரோக்கல் தானே நம்மளுக்கு இது வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா -5 sin 90யோட வேல்யூ வந்து நம்மளுக்கு 1, 2 cos 0வோட வேல்யூ நம்மளுக்கு 1. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது நம்ம சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சரை ஃபைண்ட் பண்ணணும். அவ்வளோதான் ஆன்சரு. ஸோ இப்போ பார்க்கலாம் நம்ம என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எழுதலாமா? அப்போ 1/2 அப்படி எழுதிக்கலாம். இங்கே வந்து +2/1 இருக்குது, +2/1 இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 5 1s நம்மளுக்கு 5 வரும், கீழே 2 1s 2ன்னு நம்மளுக்கு வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கீழே வந்து நம்ம எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தால் நம்மளுக்கு 2 வருமா? ஏன்னா 2 1 and 2 இருக்கும்போது நம்மளுக்கு 2 தான் எல்சிஎம்மோடைய ஆன்சராக வரும். ஓகேவா? ஸோ அப்போ 2 அப்படின்னு சொல்லி நம்ம எடுக்கலாமா? ஸோ அப்போ 2 காமனாக எடுக்கும்போது இங்கே ஆல்ரெடி 2 இருக்குது. ஸோ மேலே இருக்குது அப்படி எழுதிக்கலாம். இங்கேயும் 2 இருக்குது. ஸோ மேலே இருக்க -5 அப்படி எழுதிக்கலாம். இப்போது இந்த இடத்துல மட்டும் நம்மளுக்கு 1 இருக்குது. ஸோ கீழே 2ஆக மாற்றணுமா? அப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? ஸோ கீழே மல்டிப்ளை பண்ணால் அதே நம்பரால் மேலேயே மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ அப்போ 1 2s 2ன்னு வந்துடும். இப்போ கீழே 2 2s நம்மளுக்கு 4 அப்படின்னு சொல்லி கிடச்சிருச்சு. இதை சிம்பிளிஃபை பண்ணால் 1 + 4 வந்து நம்மளுக்கு 5 -5/2. ஸோ 5 - 5 0/2 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ 0/2 உடைய வேல்யூ நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0. ஓகே, anything by 2 is equal to 0. ஸோ இந்த சம்முடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 0. ஓகேவா? ஸோ இந்த சம்முடைய வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் எப்படி போடுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம செகண்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சம்மில் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா sin 90 + cos 60 + cos 45, sin 30 + cos 0 - cos 45 ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வேல்யூஸ் எழுதிக்கலாமா? sin 90யோட வேல்யூ நம்மளுக்கு என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, டேப்லெட் காலமில் உள்ள வேல்யூஸ் தான். அதுக்கப்புறம் cos 60யோட வேல்யூ, காஸ்டில் 60க்கு நேராக பார்த்தோம் அப்படின்னா 1/2. அதே மாதிரி காஸில் 45க்கு நேராக பார்த்தீங்கன்னா 1/√2. ஓகே, இப்போ இதை ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. இன்ட்டு sin 30, சைனில் 30யோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1/√2 ப்ளஸ் காஸில் 30யோட வேல்யூ பார்த்தீங்கன்னா காஸில் 0வோட வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு 1, காஸில் 45யோட வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு 1/√2. ஓகே,
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம இது ரெண்டுத்தையும் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதே மாதிரி இது ரெண்டுத்தையும் சிம்பிளிஃபை ஃபஸ்ட்டு பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ பண்ணலாமா? இப்போ பண்ணால் நம்மளுக்கு இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோமா? அப்போது 2 + 1 / 2 + 1/√2 வருமா நம்மளுக்கு? இங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இதை இங்கே கொடுத்துடலாமா கிராஸ் மல்டிப்ளை? அப்போது 1 + 2 / 2 வருமா காமனாக? 1/√2 வந்துருச்சா? ஸோ இப்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து எப்படி எழுதலாம்? 3/2 எழுதலாமா? ப்ளஸ் 1/√2 வந்துருமா? இங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 3/2 - 1/√2 வந்துடும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்பர் சேமாக இருக்குது, ரெண்டாவது நம்பர் சேமாக இருக்குது, நடுவில் ப்ளஸ் இருக்குது, இதில் பார்த்தீங்கன்னா மைனஸ் இருக்குது. இதை பார்த்தா என்ன மாதிரி தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா a + b × a - b. ஸோ இதனுடைய ஃபார்முலா என்னது? a² - b². ஸோ இது தானே. ஸோ இதை அப்ளை பண்ணலாமா? அப்போ a என்னது? 3/2 - b என்னது? 1/√2. ஸோ இப்போ 3 3s நம்மளுக்கு 9 வரும், 2 2s நம்மளுக்கு 4 வரும், -1² வந்து 1, √2 என்னது? ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகிடும், அப்போ 2 மட்டும் தான் கிடைக்கும். ஸோ இப்போ எல்சிஎம் எடுக்கலாமா? அப்போ 4 வருமா? அப்போ இங்கே 9 வரும், மைனஸ் இங்கே 4 இருக்குது, ஸோ இங்கே 9 போட்டோம். இங்கே வந்து நமக்கு என்ன வேணும்? 4 வரத்துக்கு 2 வேணும். அப்போ அதே 2 மல்டிப்ளை பண்ணலாமா? அப்போ -2 நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ 7/4. ஸோ இதுதான் இந்த சம்முடைய வேல்யூ. ஓகேவா? இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் எப்படி போடுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நம்ம தேர்ட் சம் பார்க்கலாம். தேர்ட் சம்மில் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்கன்னா sin² 30° - 2 cos³ 60° + 3 tan power 4 45°ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ எல்லா வேல்யூஸையும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ sin 30யோட வேல்யூ வந்து 1/2 சரியா? 1/2 ஸ்கொயர் இருக்கனால ஹோல் ஸ்கொயர் -2 × cos 60. காஸில் 60யோட வேல்யூ வந்து 1/2 க்யூப் இருக்கனால இங்கே க்யூப் போட்டுக்கணும், +3 tan 45யோட வேல்யூ 1, இங்கே பவர் 4 இருக்கனால 4 போட்டுக்கலாம். தட் இஸ் ஈக்குவல் டு இதனுடைய வேல்யூ ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போது 1² வந்து 1, 2² வந்து நம்மளுக்கு 4, -2 × 1³ வந்து நம்மளுக்கு 1 தான் வரும். 2³ வந்து நம்மளுக்கு 2 2s are 4, 4 2s are 8. ஸோ 2³ வந்து நம்மளுக்கு 8 கிடைக்கும். ஸோ இப்போ 8 ஓகே, +3 1/4 வந்து 1ஆல் எத்தனை தடவை மல்டிப்ளை பண்ணாலும் நம்மளுக்கு 1 தான் வரும். ஸோ அப்போ 3 1s நம்மளுக்கு 3 தான் வரும். ஸோ நான் அதை அப்படியே விட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி கிடச்சிருக்கு. இப்போது 2 டேபிளில் 1 டைம்ஸ் வரும், 8 வந்து 4 டைம்ஸ் வரும். ஓகே, இப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு? 1/4 - 1/4 + 3ன்னு கிடச்சிருக்கு. +1/4 - 1/4 கேன்சல் பண்ணிக்கலாமா? அப்போ ஆன்சர் வந்து வெறும் 3 தான். ஸோ இந்த நெக்ஸ்ட் இப்போ நம்ம தேர்ட் சம் பார்க்கலாம். தேர்ட் சம்மில் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்கன்னா வெரிஃபை cos 3a = 4 cos³ a - 3 cos a. ஸோ இந்த வேல்யூவும் இந்த வேல்யூவும் ஈக்குவல்னு சொல்லணும். ஸோ இங்கே ஏன்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறது வந்து 30°ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாமா? ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்னது? cos 3a. ஸோ அப்போ cos 3 × a, ஏவோட வேல்யூ என்னது? 30°. ஓகே, அப்போது cos 90°ன்னு கிடைக்குமா? 3 × 30 வந்து 90. ஸோ அப்போ cos 90யோடைய வேல்யூஸ் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? cos 90யோட வேல்யூ வந்து நம்மளுக்கு 0. ஓகே, இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடோட வேல்யூ 0. இப்போ ரைட் ஹேண்ட் சைடு தனியாக எழுதலாமா? RHS = 4 cos³ a - 3 cos a. இப்போது இதில் நம்ம அதே மாதிரி அப்ளை பண்ணலாமா? 4 cos³ a, ஏவோட வேல்யூ நம்மளுக்கு என்ன தெரியும்? 30°ன்னு தெரியும். ஸோ 30°. ஓகே, ஸோ இதை க்யூப் பண்ணிடக்கூடாது. ஏக்கு தான் நம்ம 30°, இது cos³, இந்த ஹோல் வேல்யூக்கு தான் இந்த க்யூபு. ஸோ 30யை வந்து நீங்கள் வந்து க்யூப் பண்ணிடாதீங்க, வராது, தப்பு ஆன்சரு. ஓகே, -3 cos 30°. ஓகே, ஏன்னா ஏ கொடுத்துருக்கனால. இப்போ நம்ம அப்ளை பண்ணலாமா? cos 30யோட வேல்யூ நம்மளுக்கு என்ன தெரியும்? √3/2ன்னு தெரியுமா? ஸோ இதை நம்ம அப்ளை பண்ணலாம். இப்போது 4 cos 30யோட வேல்யூ √3/2. இங்கே க்யூப் இருக்கனால நம்ம க்யூப் எழுதுகிறோம். இங்கே தான் நம்ம க்யூப் அப்ளை பண்ணோம். ஓகேவா? -3 cos 30 வந்து √3/2. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணலாம் நெக்ஸ்ட்டு. ஸோ இதை எப்படி நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறது அப்படின்றது நல்லா கவனிங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 4 இருக்குது, இங்கே பாருங்கள் √3, இங்கே க்யூப் இருக்குது. அப்போ இதை நம்ம தனியாக எப்படி பிரித்து எழுதும்போது எப்படி எழுதுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இங்கே எழுதுகிறேன் உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணி. இப்போது √3 ஹோல் க்யூப். ஸோ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா √3 ஹோல் ஸ்கொயர் × √3ன்னு எழுதலாமா? ஓகே, ஸோ இங்கே ஸ்கொயர், இங்கே 1 இருக்குது. ஸோ அப்போ ஆட் ஆகும்போது 3 நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த எக்ஸ்ப்ரெஷன்லேருந்து தான் நம்மளுக்கு இந்த எக்ஸ்ப்ரெஷன் வருது. ஸோ இதை வந்து நம்ம பிரித்து எழுதிக்கிறோம், ஏன்னா நம்மளுக்கு 3 கிடைக்கும் இதை கேன்சல் பண்ணால். அப்போ வெறும் √3 மட்டும் தான் இருக்கும். சிம்பிளிஃபிகேஷனுக்காக நம்ம எழுதுகிறோம். அப்போ இந்த ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகிடும். அப்போ 3 √3ன்னு மட்டும் கிடைக்கும் நம்மளுக்கு. √3 ஹோல் க்யூபை வந்து 3 √3ன்னு எழுதலாமா? ஓகே, ஸோ இப்போது அதை தான் நம்ம எழுத போகிறோம்.
இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 4 √3 கியூபை வந்து நம்ம என்ன எழுத போகிறோம் 3 √3ன்னு எழுத போகிறோம் டிவைடட் பை 2 கியூப் இங்கே இருக்குதா 2க்கும் கியூப் காமன் தானே 2 கியூப் வந்து என்னது 2 2s are 4 4 2s are 8 ஸோ அப்போ 8ன்னு வந்துடுமா இங்கே ஸோ இங்கே ப்ராக்கெட் போட்டுக்கலாம் மைனஸ் 3 √3 by 2 ஸோ இதை அப்படியே வச்சுக்கலாம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த ஸ்டெப்பை இங்கே எழுதியிருக்கேன் இங்கே பாருங்கள் 4 டேபிளில் 1 டைம்ஸ் 8 வந்து நம்மளுக்கு 2 டைம்ஸ் கேன்சல் ஆகுது கேன்சல் ஆகிடுச்சா அப்போ 2 டைம்ஸ் வருதா அப்போது 3 டிவைடட் பை 2 √3 நம்மளுக்கு கிடச்சிருக்கா இங்கேயும் பாருங்கள் 3 டிவைடட் பை 2 √3 இருக்குதா ஸோ அப்போ இந்த ஃபுல் வேல்யூ கேன்சல் பண்ணிடலாமா ஏன்னா இந்த ஃபுல் வேல்யூ பாசிட்டிவில் இருக்குது இதை நான் தனியாக எழுதி காமிக்கிறவங்களுக்கு அப்போ தான் புரியும் இதை நீங்கள் தனியாக எழுதி பாருங்கள் இப்போ நம்ம இங்கே பாருங்கள் 3 √3 டிவைடில் என்ன இருக்குது 2 இருக்குதா டிவைடில் 2 இருக்குதா அதே மாதிரி மைனஸ் இது என்னது 3 √3 டிவைடட் பை 2 தானே இப்போ ப்ளஸ்ஸும் மைனஸும் வருதா அப்போ கேன்சல் பண்ணிடலாமா 0 வருமா ஸோ இப்போ நம்ம வெரிஃபை பண்ணிட்டோமா ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஹென்ஸ் வெரிஃபைடு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் இன்னொரு தடவை சொல்கிறேன் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து cos 3a cos 3a ஏவோட வேல்யூ நம்மளுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க அது எழுதுகிறோம் ஸோ எழுதிட்டு மல்டிப்ளை பண்ணுறோம் அப்போ cos 90 டிகிரின்னு கிடைக்கிது ஸோ 0 RHS வந்து 4 cos cube a minus 3 cos aன்னு வருது ஸோ அது எழுதியிருக்கோம் அப்புறம் ஏவோட வேல்யூலாம் நம்ம எழுதுகிறோம் எழுதின பிறகு நம்ம என்ன பண்ணுறோம் cos 30யோட வேல்யூ நம்ம எழுதிட்டு கியூப் இங்கே கியூப் இருக்கனால கியூப் எழுதுகிறோம் ஸோ இங்கே வந்து வெறும் cos 30 தான் ஸோ அதை அப்படியே வச்சுருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா √3 இருக்குது இங்கே கியூப் இருக்குது ஸோ √3 கியூபை வந்து நம்ம எப்படி எழுதலாம் இங்கே பார்த்தீங்கன்னா √3 கியூபை வந்து √3 ஸ்கொயர்னு எழுதிட்டு √3 மட்டும் எழுதிக்கலாமா ஸோ அப்படி பிரிக்கலாமா ஸ்கொயரையும் ஒரே ஒரு √3யும் தனியாக எழுதிக்கலாமா ஏன்னா இங்கே 3 இருக்கனால 2 தனியாக 1 தனியாக எழுதியிருக்கோம் ஸோ அப்போ ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகிடுமா அந்த ஸ்டெப்பில் அப்போ வெறும் 3 கிடைக்கும் இந்த √3 மட்டும் நம்மளுக்கு இங்கே அப்படியே வந்துடும் ஸோ அந்த √3 கியூபை வந்து நம்ம 3 √3 எழுதியிருக்கோம் ஸோ இந்த ஸ்டெப்பை வந்து நம்ம 3 √3 எழுதியிருக்கோம் இங்கே 2க்கும் கியூப் காமன் ஸோ 8ன்னு வரும் ஸோ இப்போ 4 1s are 8 வந்து 2 டைம்ஸ் நம்மளுக்கு வருது இது வந்து 2 ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா -3 √3 by 2 நம்மளுக்கு வந்துருச்சு ஸோ இது எப்படி இருக்குது 3 √3 by 2 தானே இருக்குது ஸோ இது என்னது 3 √3 by 2 தானே ஸோ 3 √3 பாசிட்டிவில் இருக்குது இது நெகட்டிவில் இருக்குது ஸோ ரெண்டே மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 0 ஓகேவா ஹென்ஸ் வெரிஃபைடு அவ்வளோதான் நம்ம வெரிஃபை பண்ணுறோம் ஏன்னா இந்த ஆன்சர் நம்மளுக்கு 0 கிடச்சிருக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் நம்மளுக்கு 0 கிடச்சிருக்கு ஸோ இவ்வளோ தான் இந்த ஆன்சர் ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு 4th சம் எப்படி போடுறது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ நம்ம 4th சம் எப்படி போடுறது அப்படின்றத பார்க்கலாம் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 8 sin 2x cos 4x sin 6xன்னு கொடுத்துருக்காங்க எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க ஃபஸ்ட்டு நம்ம அதை அப்ளை பண்ணலாம் 8 sin into 2xோட வேல்யூ 15 ஓகே 15 என்னது டிகிரி நெக்ஸ்ட்டு cos 4 into 15 டிகிரி sin 6 into 15 டிகிரி ஓகே எழுதிட்டோம் இப்போ பாருங்கள் 8 sin 2 into 5 என்னது sin 30 டிகிரின்னு வருமா 2 15s are வந்து நம்மளுக்கு 13 வருமா 2 into 15 இது ஸோ 2 15s are 30 அப்புறம் cos இது என்னது 4 into 15 4 15s are நம்மளுக்கு என்னது 60 டிகிரியா அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் sin 6 15s are நம்மளுக்கு என்னது 90 டிகிரியா ஸோ இது எல்லாமே போட்டோமா ஸோ இதில் அப்ளை மட்டும்தான் பண்ண வேணும் வேறு எதுவுமே கிடையாது sin 30யோட வேல்யூ என்னது 1/2 cos 60யோட வேல்யூ என்னது நம்மளுக்கு cos 60யோட வேல்யூ நம்மளுக்கு 1/2 sin 90யோட வேல்யூ என்னது நம்மளுக்கு 1 ஸோ இது எல்லாமே டேப்லர் காலம் வேல்யூஸ் தான் இப்போ பாருங்கள் 8ம் 2ம் கேன்சல் பண்ணலாமா 2 டேபிளில் 1 டைம்ஸ் இது வந்து 4 டைம்ஸ் வரும் திரும்ப 2 டேபிளில் 1 டைம்ஸ் இது வந்து 2 டைம்ஸ் வரும் அப்போது 2 into 1 into 1 into 1 வந்து 2 தான் ஓகேவா ஸோ இவ்வளோ தான் இந்த சம்முடைய ஆன்சர் ரொம்ப ஈஸியான சம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் த ஃபாலோயிங் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இதனுடைய முன்னாடி இன்ட்ரொடக்ஷன் பார்ட் இந்த சம்ஸ்லாம் எப்படி சால்வ் பண்ணுறது அண்ட் இதனுடைய எக்ஸாம்பிள்ஸ் இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் ஸோ அதனுடைய லிங்க் வந்து நான் ஐ பட்டனில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் என் ஸ்க்ரீன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது நீங்கள் போய் பார்த்துக்கலாம் இப்போது இதில் பார்த்தீங்கன்னா இதனுடைய வேல்யூ எப்படி ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இப்போது நம்மளுக்கு sin 45 sin 30 sin 60 sin 90லாம் இருந்துச்சுன்னா நம்ம டேப்லர் காலம்லேருந்து வேல்யூ எடுத்து ஈஸியாக போட்டுருவோம் ஆனால் இங்கே வந்து cos 47 இருக்குது 43 இருக்குது இங்கே 72 18 ஸோ இந்த நம்பர்லாம் நம்மளுக்கு டேப்லர் காலமில் இருக்காது இப்போது இந்த ஃபஸ்ட்டு சம் எப்படி போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா cos 47 டிகிரி இப்போ நம்ம என்ன பண்ணலாம் cos 47 நம்ம 90யோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம் 90க்கும் 47க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு அப்போ 90 47 நம்ம மைனஸ் பண்ணால் 8 கேரி 1 வரும் ஸோ 43 நம்மளுக்கு கிடைக்கும் கீழே இருக்க அதே 43 நம்மளுக்கு கிடைக்கிது இப்போது நம்மளுக்கு என்ன ஃபார்முலா தெரியும் ஏன் அப்படி மாற்றுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா cos 90 டிகிரி மைனஸ் தீட்டா வந்து நம்மளுக்கு sin தீட்டா அப்போது இங்கே 43 நம்மளுக்கு வரும்போது திரும்ப sin 43 நம்மளுக்கு கிடைக்கும் மேலேயும் ஸோ அப்போ கேன்சல் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் அதனால நம்ம அப்படி பண்ணுறோம் இப்போ பாருங்கள் cos
90 டிகிரி மைனஸ் என்ன எழுதணும், 90 டிகிரியோட எதை மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 47 கிடச்சிச்சு, 43 மைனஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு 47 கிடைக்கும். டிவைடட் பை இதை அப்படியே வச்சுக்கலாம். ஓகே, இப்போது ஹோல் ஸ்கொயர். ஓகே, ப்ளஸ் அதே மாதிரி இதை கம்பேர் பண்ணணும். அப்போ 90ல் 72 போச்சு அப்படின்னா 8 கேரி 1, ஸோ 18 கீழே இருக்க அதே 18 கிடைக்குதா. அப்போ சைன் 90 டிகிரி மைனஸ் 18 பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அதே 72 கிடைக்கும். இப்போ டிவைடட் பை காஸ் 18 டிகிரி. ஓகே, ஹோல் ஸ்கொயர், இது வந்து டிகிரி. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன இருக்குது, -2 காஸ் ஸ்கொயர் 45 டிகிரி. ஸோ காஸ் ஸ்கொயர் 45 என்னது, 1/√2 த ஹோல் ஸ்கொயர். ஏன்னா ஸ்கொயர் இருக்கனால ஸ்கொயர் போட்டிருக்கோம். அடுத்தது பாருங்கள், காஸ் 90 மைனஸ் தீட்டா என்ன வேல்யூ, சைன் தீட்டா. அப்போது சைன் தீட்டாவோட வேல்யூ என்னது நம்மளுக்கு 43 டிகிரி. ஸோ இங்கே சைன் 43 டிகிரி. ஏன்னா இங்கே தீட்டா இருக்க இடத்துல நம்மளுக்கு இங்கே என்ன இருக்குது, 43 இருக்குது. அப்போ அதனால் சைன் 43 டிகிரின்னு எழுதிட்டோம். அடுத்தது பாருங்கள், சைன் 90 மைனஸ் தீட்டா இருக்குது. சைன் 90 மைனஸ் தீட்டா என்னது, காஸ் தீட்டா. ஓகே, ஸோ அப்போ இந்த வேல்யூ என்னவா மாறும் நம்மளுக்கு, காஸ் தீட்டா. தீட்டா இருக்க இடத்துல என்ன இருக்குது, 18 டிகிரின்னு இருக்கா, டிவைடட் பை காஸ் 18 டிகிரி. ஸோ இது ஹோல் ஸ்கொயர், இங்கேயும் ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கோங்க, மைனஸ் இந்த ஸ்டெப்பு இங்கே வரும். ஸோ அப்போ 1 டிவைடட் பை √2 த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா. ஸோ இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுக்கு இது கேன்சல் ஆகிடும். அப்போது 1 ஸ்கொயர் மட்டும்தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இதுவும் இதையும் கேன்சல் ஆகிடும். அப்போது 1 ஸ்கொயர் மட்டும்தான் இருக்கும். -2 1 டிவைடட் பை √2 த ஹோல் ஸ்கொயர். 1க்கு தனியாக ஸ்கொயர் எடுத்துருக்கோம், இதுக்கு தனியாக ஸ்கொயர் எடுத்துருக்கோம். அப்போ ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகிடும். ஓகேவா. அப்போ என்ன வரும், 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் 2ன்னு வரும். -2 1 ஸ்கொயர் வந்து 1 டிவைடட் பை இங்கே ஸ்கொயர் ரூட்டு போனால் 2 மட்டும்தான் இருக்கும். அப்போது இந்த 2 கேன்சல் ஆகிடுமா. அப்போ 2 - 1 = 1. ஓகேவா. 1 தான் இந்த சம்முடைய ஆன்சர். ஓகேவா. நம்ம நெக்ஸ்ட்டு சம் இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம செகண்ட் சம் எப்படி போட்டுறது அப்படின்றத பார்ப்போம். காஸ் 70 டிகிரி அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சைன் 20 இருக்குது. அப்போது 90 டிகிரியை இதை மாற்றணும் அப்படின்னா 90 டிகிரியை கம்பேர் பண்ணி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து 90 - 20 எழுதலாமா. அப்போ நம்மளுக்கு காஸ் 90 - 20 நம்மளுக்கு என்ன கிடைக்கும், சைன் 20 நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அப்போ நம்ம இது எப்படி எழுதலாம்னா காஸ் 90 டிகிரி மைனஸ் 20 டிகிரி அப்படின்னு எழுதலாம். கீழே இருக்கிறத அப்படியே வச்சுக்கலாம். ஓகே. அடுத்தது இதே என்ன எழுதலாம்னா 59. இந்த 59 90ல் 59 கழிச்சு பாருங்கள் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 8 கேரி 1, ஸோ 31. ஸோ கீழே இருக்க 31 வருதா. அப்போ காஸ் 90 டிகிரி மைனஸ் 31 டிகிரி. ஸோ இதில் மைனஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு 59 கிடைக்கும். இங்கே கீழே இருக்கிறத அப்படியே வச்சுக்கலாம். ஓகே. ப்ளஸ் இதில் காஸ் தீட்டா, இங்கே கீழே வந்து சைன் 90 மைனஸ் தீட்டா. சைன் 90 மைனஸ் தீட்டாவோட வேல்யூ நம்மளுக்கு என்ன தெரியும், காஸ் தீட்டான்னு தெரியும். ஸோ இதை நம்ம அப்படியே மாற்றி எழுதியிருக்கோம். -8 காஸ் ஸ்கொயர் 60. காஸ் 60யோட வேல்யூ நம்மளுக்கு 1/2. ஸ்கொயர் இருக்கனால 1/2 த ஹோல் ஸ்கொயர். 8 1/2 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதியிருக்கோம். ஓகேவா. அடுத்தது பார்த்தீங்கன்னா காஸ் 90 மைனஸ் தீட்டா வந்து சைன் தீட்டா. தீட்டா வந்து 20 டிகிரி. இங்கே சைன் 20. ஓகே. ப்ளஸ் அதே மாதிரி காஸ் 90 மைனஸ் தீட்டா வந்து சைன் தீட்டா. சைன் தீட்டாவோட வேல்யூ 31 டிகிரி. இங்கேயும் சைன் 31 டிகிரி இருக்குது. இதை ரெண்டையும் கேன்சல் பண்ணால் 1 கிடைக்கும். -8 1 ஸ்கொயர் வந்து நம்மளுக்கு 1, 2 ஸ்கொயர் வந்து நம்மளுக்கு 4. ஸோ இதை கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு 2ன்னு வருமா. இங்கே 4 டேபிளை கேன்சல் பண்ணால் நெக்ஸ்ட்டு இது ரெண்டையும் கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு 1 கிடைக்கும். இது ரெண்டையும் கேன்சல் பண்ணால் 1 கிடைக்கும். இங்கே ஆல்ரெடி ஒரு 1 இருக்குது, -2. அப்போ 3 - 2 நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 1. ஸோ இந்த சம்முடைய ஆன்சர் பார்த்திங்கன்னா 1. இப்போ தேர்ட் சம் பார்க்கலாமா. தேர்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க, tan 50 tan 30 tan 45 tan 60 tan 75 எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இப்போ tan 15 இப்போது 90லேருந்து 15 மைனஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இங்கே 5 இங்கே 75 இருக்குது. ஸோ இந்த 75 இதே டேனில் நம்மளுக்கு இந்த ப்ளேஸில் இருக்குது. ஸோ அப்போ இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று நம்ம மாற்றினா நம்மளுக்கு போதும் அப்படின்ற மாதிரி இருக்குதா நம்மளுக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த tan 15 இங்கே tan 75. ஸோ இந்த நம்ம tan 15 அப்படியே வச்சுக்கலாம். ஓகே. இதை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். tan 30க்கு நமக்கு ஆல்ரெடி டேப்லெட் காலம்லேயே வேல்யூ தெரியும். ஸோ அதை நம்ம அப்ளை பண்ணிட்டோம். அடுத்தது tan 45க்கு நம்மளுக்கு 1ன்னு தெரியும், அப்ளை பண்ணிட்டோம் அதையும். அப்புறம் tan 60க்கு நம்மளுக்கு வேல்யூ தெரியும். tan 60யோட வேல்யூ வந்து நம்மளுக்கு √3, அதையும் அப்ளை பண்ணிட்டோம். tan 75 எப்படி எழுதலாம்னா tan 90 டிகிரி மைனஸ் 15 டிகிரி. 90ல் 15 போனால் 75 அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கலாம். இப்போ tan 15 டிகிரி எழுதிட்டோம் நம்ம. இங்கே பாருங்கள், இப்போது √3 கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ 1 1 1. ஸோ 1 இன்ட்டு சம்திங் அதே தான். ஸோ அப்போ நம்ம இதை மட்டும் டேரெக்டாக எழுதலாமா. அப்போ tan 90 டிகிரி மைனஸ் 15 என்னது நம்மளுக்கு கிடைக்கும்,
tan 90 டிகிரி மைனஸ் 15னா நம்மளுக்கு cot 15 டிகிரி. ஏன்னா tan 90 டிகிரி மைனஸ் தீட்டாவோட வேல்யூ என்னது cot தீட்டா. ஸோ tan 90 டிகிரி மைனஸ் தீட்டாவோட வேல்யூ என்னது 15. அப்போ cot 15 ஸோ எழுதியிருக்கோம் நம்ம. ஓகேவா? இதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா tan 15 டிகிரி. இந்த காட் எப்படி எழுதலாம்? நம்ம 1/tan எழுதலாமா? 1/tan தானே, டேனுடைய ரெசிப்ரோக்கல் தானே நம்ம காட்டு. அப்போ காட்டுடைய ரெசிப்ரோக்கல் tan தானே. அப்போ cot 15னா 1/tan எழுதுகிறோம். அதே tan 15 வருது. இந்த tan 15 கேன்சல் ஆகிடுமா? அப்போது 1 நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்குமா? ஸோ அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான சம். நல்லா கொஞ்சம் மைண்டை யூஸ் பண்ணி போடணும். அவ்வளோதான். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு 4th சம் எப்படி போடுறது அப்படின்றத பார்க்கலாம். 4th சம்மில் பார்த்தீங்கன்னா cot தீட்டா, இங்கே tan 90 மைனஸ் தீட்டா இருக்குது. tan 90 மைனஸ் தீட்டாவோட வேல்யூ வந்து cot தீட்டா. ஸோ அப்போ cot தீட்டா கீழே வந்து cot தீட்டான்னு வந்துடுமா? ப்ளஸ் நம்மளுக்கு அடுத்து என்ன இருக்குது? cos 90 மைனஸ் தீட்டா இருக்குது. cos 90 மைனஸ் தீட்டாவை நம்ம என்ன பண்ணலாம்? அப்படியே வச்சுக்கலாம். ஓகே, cos 90 டிகிரி மைனஸ் தீட்டாவை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். ஏன்னா இங்கே sin 90 டிகிரி மைனஸ் தீட்டா இருக்குது. இதை நம்ம cos தீட்டான்னு மாற்றிக்கலாம். ஓகே, அதனால நம்ம அதை அப்படியே வச்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? tan தீட்டா இருக்குது இங்கே. ஸோ இதே நம்ம அப்படியே எழுதிக்கலாம். இங்கே நம்ம என்ன பண்ணுறோம்? secant 90 மைனஸ் தீட்டா இருக்குதா? இந்த secant 90 மைனஸ் தீட்டாவை நம்ம என்ன எழுதலாம்? மாற்றி எழுதிக்கலாம். secant 90 மைனஸ் தீட்டானா cosecant தீட்டா ஃபார்முலா. இது டைரக்ட் ஃபார்முலா தான். ஓகே, secant 90 மைனஸ் தீட்டானா cosecant தீட்டா டிவைடட் பை sin 90 மைனஸ் தீட்டா. இது என்ன எழுதிக்கலாம்? cos தீட்டான்னு எழுதிக்கலாம். ஓகே, cot 90 மைனஸ் தீட்டாவை என்ன எழுதிக்கலாம்? tan தீட்டான்னு எழுதிக்கலாம். ஓகே, cosecant 90 மைனஸ் தீட்டாவை நம்ம என்னென்னு எழுதிக்கலாம்? secant தீட்டான்னு எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நம்ம எழுதியிருக்கோம். எழுதிட்டு இப்போ இதையே நம்ம இதை மட்டும் தான் மாற்றாமல் வச்சுருக்கோம். ஸோ இந்த ஸ்டெப்பில் அடுத்த ஸ்டெப்பில் நம்ம அதையும் மாற்றிடுவோம். ஸோ இதை பாருங்கள், நம்ம இப்போ 1ன்னு கிடைக்கும். இப்போ cos 90 மைனஸ் தீட்டா வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குது? sin தீட்டான்னு கிடைக்குது. ஸோ நம்ம இதே ஸ்டெப்பில் கூட மாற்றிக்கலாம். உங்களுக்கு நான் புரிகிறதுக்காக நான் எப்படி ஏன் கொண்டு வரேன் அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த ஸ்டெப்பு இதுவும் கேன்சல் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு sin 90 மைனஸ் தீட்டா நம்மளுக்கு இங்கே சைனாக கிடைக்கும். இது வந்து காஸாக கிடைக்கும். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா கொசிகண்ட் இங்கே சீக்கண்ட் இருக்குது. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம்? கொசிகண்ட் தீட்டா டிவைடட் பை சீக்கண்ட் தீட்டா. இதை நம்ம ப்ராக்கெட் போட்டு வச்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பாருங்கள். இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் sin தீட்டா காஸ் தீட்டாவை அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ இங்கே sin தீட்டா காஸ் தீட்டா இருக்குது. இதை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைன் காஸ்ட்டில் கன்வெர்ட் பண்ணிக்கலாமா? அப்போ கொசிகண்ட் எப்படி எழுதலாம்? 1/sin எழுதலாம் டிவைடட் பை சீக்கண்ட் வந்து நம்ம டிவைடில் இருக்குது. ஸோ இது நம்ம எப்படி எழுதிக்கலாம்? இன்ட்டு அதை ரெசிப்ரோக்கல் எழுதிக்கலாமா? சீக்கண்ட் வந்து நம்ம என்ன எழுதணும்? சீக்கண்ட் தீட்டாவை 1/secant தீட்டா. ஸோ இந்த 1/secant தீட்டாவை நம்ம என்ன எழுதலாம்? காஸ் தீட்டான்னு எழுதலாமா? ஓகே, ஸோ அப்போ காஸ் தீட்டான்னு வந்துடுமா? நல்லா புரிஞ்சுக்கோங்க என்ன சொல்கிறேன் அப்படின்னு. கொசிகண்ட் தீட்டாவை இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைனில் மாற்றுறோம். அப்போ 1/sin கிடைக்குது. இங்கே சீக்கண்ட் தீட்டா வந்து ஆல்ரெடி டிவைடில் தான் இருக்குது. அப்போ 1/secant தீட்டா தானே இருக்குது, மேலே எதுவுமே இல்லை. சீக்கண்ட் தீட்டாவை நம்ம மாற்றிட்டோம் இதாக. ஸோ அப்போ 1/secant தீட்டா தனியாக நிற்கிது. அந்த 1/secant தீட்டாவோட வேல்யூ வந்து நம்மளுக்கு காஸ் தீட்டா. ஸோ அதை நம்ம காஸ் தீட்டான்னு எழுதியிருக்கோம். ஸோ இதை வந்து டிவைடில் எழுதக்கூடாது. 1/secant தீட்டாவோட மொத்த வேல்யூ 1/secant தீட்டாவோட மொத்த வேல்யூவே நியூமரேட்டரில் இருக்க காஸ் தீட்டா தான். அப்போ நியூமரேட்டர்லாம் வந்துருச்சு. ஓகேவா? இப்போ நம்ம இந்த சைனையும் கேன்சல் பண்ணிட்டோம். இங்கே கீழே இருக்க டிவைடில் இருக்கிறதையும் நியூமரேட்டரில் இருக்கிறதையும் கேன்சல் பண்ணிட்டோம். அப்போ இந்த சைடில் நம்மளுக்கு 1 கிடைக்குமா? ஆல்ரெடி ஒரு 1 இருக்கா? ஸோ அப்போ 1 + 1 வந்து நம்மளுக்கு 2. ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த சம். ஸோ எல்லா சம்மும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சம்மில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.